இதுவோ பெரும்பூதூர் இங்கே பிறந்தோ யதிராசரியம் இடர் தீர்த்தார். இதுவோ தேங்கும் பொருநல் திருநகரி கொப்பான ஓங்கு புகழுடைய ஊர். சுவாமி மணவாள மாமணிகளுடைய திருவாக்கு. இதுவோ பெரும்பூதூர். ஆஹா, இதோ மண்டபங்கள், விமானங்கள், பிராசாரங்கள், கோபுரங்கள் கண்ணுக்கு புலனாகின்றனவே. தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது இந்த திவ்ய கஷேத்திரத்தை சேவிக்கின்றேனே. எப்படி பரதாழ்வான் அந்த உயர்ந்த க்ஷேத்திரமான சித்திரக்கூட்டத்தை பார்த்தவுடனே மன்யே பிராப்தாஸ்பதம் தேசம் பரத்வாஜோ யமப்ரவீத், பரத்வாஜர் எந்த இடத்தில் பெருமாளும் இளைய பெருமாளும் சீதா பிராட்டியம் வசிக்கிறார்கள் என்று சொன்னாரோ அந்த உயர்ந்ததான சித்திரக்கூட்டத்திற்கு வந்து சேர்ந்தோமோ என்று ஆனந்த பரிதராய் ஓடி வந்தாரோ. இதுவோ பெரும்பூதூர். சுவாமி இதுவோ பெரும்பூதூர் இங்கே பிறந்தோ யதிராசர் எம் இடரை தீர்த்தார். இந்த திவ்யதேசத்தில் அனந்தசரஸ் என்னும் புஷ்கரணியின் கரையில் ஆதிகேசவ பெருமானுடைய திவ்யமான திருவடிவாரத்தில் அவதாரம் செய்தருளினை எங்கள் ராமானுஷரியம் இடரை தீர்த்தாரோ. இங்கே பிறந்தோ யதிராசர் எம் இடரை தீர்த்தார். அந்த யதிராசர் எம்முடைய இடர் களைந்தாரே. இதுவோ தேங்கும் பொருணல் திருநகரி கொப்பான ஓங்கு புகழுடைய ஊர். பிரவகித்து ஓடக்கூடிய தாமிரபரணி என்னும் நதிக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய திருக்குருகூர் என்னும் ஆழ்வாரின் திவ்ய கஷேத்திரத்திற்கு, ஆழ்வாரின் அவதார கஷேத்திரத்திற்கு இந்த பிரதேசம் என்பது துளியும் குறைந்தது இல்லையே. திருநகரிக்கு ஒப்பான ஊர் ஆழ்வார் திருநகரிதான் இங்கே. ஏனென்றால் அந்த ஆழ்வார் தான் இங்கே ராமானுஷராக பிறந்தாரோ. அப்படியும் பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி தெரியுமா? புராசூத்ரைர் வியாசா ஸ்ருதி சதசிரோரர்த்தம் கிரதிதவான் விவவ்ரே தச்ராவ்யம் வகுளதரதாமேத்யச புனः உபாவேதோ கிரந்தம் கடயிதுமலம் யுக்திபிரசௌ புனர்ஜக்ஞே ராமாவரஜ இதி சப்ரம்ம முகுரஹ. வேதவியாசர் பிரம்மசூத்திரங்களை எல்லாம் அளித்தார், வேதங்களை எல்லாம் பிரித்து வைத்தார். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று வேதங்களை எல்லாம் பாகுபடுத்தினார். பிரம்மசூத்திரங்களை அருளி செய்தார். எல்லாம் சரிவர நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லோருக்குமா சம்ஸ்கிருதம் தெரிகின்றது? எல்லாராலையும் சம்ஸ்கிருதத்தை நன்கு அறிய முடிகின்றதா? சுவாமி, நீங்கள் அதிகமான சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை சொல்லுகிறீர்களே என்னும் பொழுது நம்மால் அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை என்பது புரிகிறதே. ஆனால் இவைகள் காதில் விடாமலேயே இருந்துவிடப் போகிறது என்பதனால்தான் மறுபடியும் சொல்லுகிறோம். எங்கெங்கு தமிழ் பாசனங்கள் சொல்லப்படுகின்றனவோ அதற்கு ஏற்றார் போலே சம்ஸ்கிருதம். ஏனென்றால் நம்முடைய சம்பிரதாயம், சுவாமி ராமானுடைய சம்பிரதாயத்திற்கு உபய வேதாந்த சம்பிரதாயம் என்பது பெயர். நமக்கு இரண்டு கண்கள், இது வலது கண், இது இடது கண். ஐயா, உமக்கு வலது கண் மிகவும் பிடிக்குமா, இடது கண் மிகவும் பிடிக்குமா என்று கேட்டால் என்ன சொல்லுவது? வலது கண் பிடிக்கும், இடது கண் பிடிக்காது என்று சொல்ல முடியுமா? அல்லது இடது கண் பிடிக்காது, வலது கண் பிடிக்கும் என்று சொல்ல முடியுமா? அது போன்றுத்தான் நமக்கு சம்ஸ்கிருதம் ஒரு கண், வடமொழி வேதம் என்பது ஒரு கண், திராவிட வேதமான தமிழ் என்பது ஒரு கண். இரண்டு கண்களும் உடையவர்கள் நாம். இரண்டு கண்கள் நமக்கு வேண்டும். உபய வேதம், உபயம் என்றால் இரண்டு. அந்த வேதவியாசர் பார்த்தார், சரி மக்கள் எல்லோரும் இந்த சம்ஸ்கிருதத்தை சரியாக புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். ஆகையால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் இவர்களுக்கு நாம் உபதேசம் செய்யலாம் என்று வேதவியாசர் நம்மாழ்வாராக அவதாரம் செய்தாராம். அதனால்தான் நம்மாழ்வாருக்கு என்ன திருநாமம்? வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்க பாடியன் நெஞ்சுள் நிறுத்தினான். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வருமறையின் பொருளனைத்தும். அருள் கொண்டு 1000 இன் தமிழ் பாடினான் என்பதாக அந்த சம்ஸ்கிருத வேதத்தை ஆழ்வார் தமிழில் தொகுத்தளித்ததை மதுரகவி ஆழ்வார் தன் பாசுரத்தில் காண்பிக்கிறார். பார்த்தார், ஒரு புறம் சம்ஸ்கிருத வேதம், ஒரு புறம் தமிழ் வேதம் ஆயிற்றா. இவை இரண்டும் தனித்தனியாக பிரிந்து விட்டன. இவை இரண்டையும் ஒன்று சேர்க்க வேண்டும்.
இரண்டு கண்களினால் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். இரண்டு கண்கள் தானே, இரண்டு கண்களில் இரண்டு காட்சிகளை பார்க்கிறோமா? இல்லையே. இரண்டு கண்களை கொண்டு ஒரே விஷயத்தை பார்ப்பதை போல பரபிரம்மம் இதோ இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் சேவை சாதிக்கின்றானே ஆதி கேசவன். இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம், இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை என்னும்படியாக எல்லாருக்கும் தனித்தலைவனாக விளங்கக்கூடியவன், தந்தையன நின்ற தனித்திருமாலாக விளங்கக்கூடிய அந்த பரம்பொருள். அத்தகையதொரு பரம்பொருள் என்னும் ஒரே ஒரு காட்சியை இரண்டு வேதமாகிற இரண்டு கண்களை கொண்டு நாம் பார்க்க வேண்டும் என்றால் அந்த பார்வை ஒரே நேர்கோட்டில் வர வேண்டாமா? அதற்காகத்தான் வேதவியாசர் நம்மாழ்வாராக பிறந்தார். அந்த நம்மாழ்வாரே மறுபடியும் பகவத் ராமானுஜராக பிறந்திருக்கிறார். பாஷ்யகாரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவர் என்பதாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இந்த விஷயத்தை தெள்ளத் தெளிவாக காண்பிக்கிறார்கள். அந்த பெருமை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு தனிப்பட்டதொரு பெருமை. இரண்டு மொழிகளும் நமக்கு இரண்டு கண்கள், தமிழ் அதுபோன்று சம்ஸ்கிருதம், இவை இரண்டும் நமக்கு மிக முக்கியமானவை. ஆகையால் தான் நம்மாழ்வார் அவதாரம் செய்தருளின அந்த ஆழ்வார் திருநகரி என்பது இங்கே ஸ்ரீபெரும்புதூர் தானோ என்கிறார் சுவாமி ஸ்ரீ மணவாள மாமுனிகள். இதுவோ தேங்கும் பொருணல் திருநகரிக்கு ஒப்பான ஓங்கு புகழ் உடைய ஊர் என்று அதனை கொண்டாடுகிறார். அத்தகையதொரு ஸ்ரீபெரும்புதூரில் கேசவ சோமயாஜிக்கும் உத்தமமான காந்திமதி அம்மையாருக்கும் சுவாமி திருக்குமாரராக அவதாரம் செய்தார். பெரிய திருமலை நம்பிகள் என்னும் மகாத்மா. இவர் சரித்திரம் அற்புதமானது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசனே இவரை ஐயா தந்தையே என்று அழைத்தாராம். அந்த சரித்திரத்தின் பெருமையை நாம் திருமலையில் அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பெரிய திருமலை நம்பிகள் திறத்தில் சுவாமி ராமானுஜர் 18 முறை சென்று ஸ்ரீமத் ராமாயணத்தின் உள்ளுரை பொருளை எல்லாம் அறிந்திருந்தார். படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஷன் என்பது பெரியோர். ராமாயணத்தை புஸ்தகம் பார்த்தால் தெரிகிறது சுவாமி. ஆங்காங்கு குறுந்தடர்கள் ஒலிநாடாக்கிறார்கள். அதையெல்லாம் போட்டு கேட்டுக்கொண்டிருந்தால் 4 முறை உபன்யாசங்களை கேட்டால் உடனே நாங்களும் நல்ல உபன்யாசத்தை செய்வதற்கு சக்தி பெற்றவர்களாகி விடுகிறோம் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோமே. சுவாமி ராமானுஜர் பெரிய திருமலை நம்பிகளிடத்தில் 18 முறை சென்று ராமாயணம் கேட்டார். இதெல்லாம் ராமானுஜ வைபவத்தில் இனி வரக்கூடிய சம்பவங்கள். அந்த பெரிய திருமலை நம்பிகளுடைய சகோதரிதான் இங்கே விளங்கக்கூடிய பூமி பிராட்டி என்னும் காந்திமதி அம்மையார். தன் சகோதரிக்கு பிள்ளை பிறந்திருக்கிறது என்பதை கேட்டு ஆனந்தப்பட்ட பெரிய திருமலை நம்பிகள் திருமலை எனப்படக்கூடிய திருவேங்கடமாமலையில் இருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்து சேர்ந்தார். குழந்தையை பார்த்தார், அகமகிழ்ந்தார். அவர் தம் ஆச்சாரியரான ஆளவந்தாருடைய திருவுள்ளம் பலிக்கப் போகின்றது என்பதை உணர்ந்து சந்தோஷப்பட்டார். லக்ஷ்மணோயமிதி லக்ஷண பாஜः ரக்ஷணைக நிபுனஸ்ய புதானாம் மேகநாதமாயி விபங்கம் கர்த்துமீஷ்ட இதி நாம கிருதம் கிம். குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய சில சம்ஸ்காரங்கள் உண்டு. சம்ஸ்காரங்கள் என்றால் ஷடங்குகள் என்பது பெயர். ஜாதகர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம், சௌளம், உபநயனம் இவையெல்லாம் கிரமமாக நடைபெற வேண்டும். இவையெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கர்மாக்கள். குழந்தை பிறந்தவுடன் 12ஆம் நாள் புண்ணியாகவாஜனம் என்னும் முதலான கர்மாக்கள். அதன் பிறகு ஜாத கர்மா, குழந்தை பிறந்ததற்கு செய்ய வேண்டிய கர்மா ஜாத கர்மா. பின்னர் நாமகரணம் வைக்க வேண்டும். நாமகரணம் என்றால் அந்த குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும். பெரியாழ்வார் கூறுவார், நம்பி பிம்பி என்று நாட்டு மானிடர் பெயரிட்டழைத்தக்கால் என்னையா பெயர் வைக்கிறீர்கள் நீங்கள்? நல்ல பெயரை இட்டு நாம் அழைக்க வேண்டாமா? நல்ல பெயர் எம்பெருமானுடைய பெயரை சொல்ல வேண்டாமா? ஏன் சிலர் கேட்கிறார்கள், சுவாமி என் குழந்தைக்கு நன்கு தற்காலத்திற்கு தகுந்தாற் போல் ஃபேஷனாக பெயர் வையுங்கள் என்கிறார்கள். ராமன், கிருஷ்ணன்,
கேசவன், பார்த்தசாரதி, ராமானுஜன், இந்த பெயரில் என்ன ஃபேஷன்? புரியவில்லை. அர்த்தமே இல்லாமல் அனர்த்தம், சில சமயத்தில் விபரீதமான பொருள் வரும்படியாக சிலர் பெயர் வைக்கிறார்கள், தெரியுமா? அடியோங்கள் பலரையும் பார்க்கிறோம், பலரிடத்தில் பழகுகிறோம், அவர்கள் சொல்லும் விஷயங்களை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆகையால் தான் வருத்தத்துடன் சொல்கிறேன், நாகரீகமாக பெயர் வைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு பொருள் இல்லாமல் அல்லது விபரீதமான பொருள் அளிக்கக்கூடிய பெயரை வைத்து விடுகிறார்கள். இதை சொன்னால் உடனே ஒவ்வொருவரும் நம்மை அழைத்து பெயர் சுட்டு விழாவிற்கு அழைப்பார்கள். அப்படி அர்த்தமில்லை. நல்ல பகவானுடைய திருநாமத்தை வைக்க வேண்டும். நாரணன் தன் அன்னை நரகம் புகாள் என்கிறார் ஆழ்வார். நல்ல பெயரை வைத்து அவனுடைய திருநாமத்தை சொல்லி பூரணமாக அந்த பெயரை சொல்லி தாயாரோ தந்தையாரோ அழைப்பதினால் என்றோ அவர்களுக்கு க்ஷேமம் உண்டாகிறது. இந்த குழந்தையின் முகப்பொலிவை பார்த்தார் பெரிய திருமலை நம்பிகள். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா, எவ்விதம் வசிஷ்ட மகரிஷி ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் இவர்களுக்கு பெயர் சூட்டு விழா நடத்திய பொழுது அவரவர்களுக்கு தகுந்த பெயரை வைத்தாரோ அதுபோன்று இந்த குழந்தை லக்ஷ்மணோயமிதி லக்ஷண பாஜா ரக்ஷணைக நிபுணஸ்ய புதானாம், லக்ஷ்மணனை போன்றவர், ரட்சிக்கக்கூடியவர். எவ்விதம் லக்ஷ்மணன் இந்திரஜித் முதலான மாயத்தை, இந்திரஜித்தினால் உண்டாக்கப்பட்ட மாயத்தை அழித்தானோ அதுபோல வைதிக தர்மத்தில் பிரம்ம தத்துவத்திற்கு மாயம் என்பதாக ஒரு விபரீத கல்பனை செய்த இந்திரஜித் போன்றவர்களை எல்லாம் இவன் நாசம் செய்வதனாலே இவருக்கு லக்ஷ்மணனுடைய பெயர் விளங்கும்படியாக ராமானுஜஹா. ராமானுஜஹா தமிழில் இளைய ஆழ்வார் என்பது பெயர். ஆம், சம்பிரதாயத்தில், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இளைய பெருமாளாம் லக்ஷ்மணனுக்கு இளையாழ்வார் என்பது பெயர். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் பலபத்ரஸ்திருத்தீயஸ்து கலௌ ராமானுஜோ முனிகி என்று கீழே சொன்ன பிரமாண ஸ்லோகத்தின்படியாக இவர் லக்ஷ்மணனைப் போல கைங்கரியம் செய்யக்கூடியவர், எம்பெருமானுக்கு மிகவும் உகப்பானவர், ஆதிசேஷனுடைய அவதார பூதராய் அமைந்திருக்கிறார். அது தவிர இந்திரஜித் முதலானவர்கள் பிரயோகித்த மாயாஸ்திரங்களிலிருந்து எவ்விதம் லக்ஷ்மணன் அனைத்தையும் ஒழித்து அந்த இந்திரஜித்தையும் ஒழித்தாரோ அதுபோல நாட்டிய நீசச் சமயங்களை எல்லாம் மாய்த்து வேதத்தை களிப்புறச் செய்பவர் என்பதனால் இந்த குழந்தைக்கு ராமானுஜன் என்னும் திருநாமத்தை பெரிய திருமலை நம்பிகள் வைத்து அழைத்தார். நாமும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்று உள்ளம் குளிர உறக்க உச்சரித்து பாக்கியத்தை அடைகின்றோம்.